இது 1984களிலே பதிவான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள், மதியுரையர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள், இந்த மூவருக்கும் இடையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இந்த சம்பவத்துல எம்ஜிஆர் செய்த வேலையை பாருங்க. வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். ஒரு நாள் காலம எம்ஜிஆரிடம் இருந்து ஒரு கோல் ஒன்று வருகிறது. அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் உடனடியாக வெளிக்கிட்டு எம்ஜிஆருடைய வீட்டுக்கு வருமாறு அந்த கோல்ல அழைப்பு வருது. இவர்களும் என்ன ஏது என்று சொல்லி பயந்து அடிச்சு, என்ன முக்கியமான விஷயமா தான் இருக்கும், இப்படி ஒரு நாள் எம்ஜிஆர் அவசரமா கூப்பிட்டது இல்லையே என்று சொல்லி பதட்டத்தோடையும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை தான் எங்களோட பேச போறாருன்னு சொல்லி விழுந்து அடிச்சு கொண்டு இவர்கள் ரெண்டு பேரும் வெளிக்கிட்டு எம்ஜிஆருடைய இல்லத்துக்கு போறார்கள். அங்க போனா எம்ஜிஆருடைய இல்லத்துல அவருடைய செயலாளர் இவர்கள் இருவரையும் வரவேற்கிறார். இப்ப செயலாளர் இவர்கள் ரெண்டு பேரும் கேட்கிறோம், என்ன பிரச்சனை, ஏன் எம்ஜிஆர் அவர்கள் திடீரென்று எங்களை வர சொல்லி இருக்கிறார், ஏதாவது முக்கியமான விஷயமா, என்ன ஏது என்று சொல்லி இவர்கள் வினாவுகிறார்கள். அப்ப செயலாளர் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்றுமில்ல, எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு பிடிச்ச, தான் மதிக்கிற, தான் நேசிக்கிற நபர்களை காலை விருந்துக்கு கூப்பிட்டு அவர்களோட சேர்ந்து மேசையிலேருந்து சாப்பிடுறது வழக்கம். அத மாதிரி தான் இன்றைக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் அவர் கூப்பிட்டு நல்ல ஒரு சாப்பாடு செய்து உங்களோட சேர்ந்து சாப்பிடணும் சொல்லி ஆசைப்பட்டு தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார், வாங்கன்னு சொல்லி செயலாளர் அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ள போறார். எம்ஜிஆர் அவர்கள் இவர்கள் இருவருடைய வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லோரையும் கண்டதும் எம்ஜிஆர் அவர்கள் வாங்க 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 வாங்க, எப்படி சுகமா இருக்கிறீங்களா, நலமா இருக்கிறீங்களான்னு சொல்லி சுகம் விசாரிச்சு இன்முகத்தோட அந்த சாப்பாட்டு அறைக்குள்ள எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்கிறார். பிறகு வரவேற்று அங்க இருக்கிற அந்த பிரம்மாண்டமான டேபிளுக்கு அழைச்சு கொண்டு போறார். அங்க டேபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் சுட சுட சைவ சாப்பாடு சும்மா பல்வேறுபட்ட வெரைட்டியில செய்து அடுக்கப்பட்டிருக்கிறது. தோசையா, இட்லியா, உப்புமாவா, இடியப்பமா, புட்டா, தயிரா, வடையாண்டு எக்கச்சக்கமான சாப்பாடுகள் செய்து அந்த மேசையில சுட சுட அடுக்கப்பட்டிருக்கிறது. பரிமாறுறதுக்கு வாழை இலை இருக்குது, ஏனைய விஷயங்கள் எல்லாம் அந்த மேசையில் அடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பக்கத்துல சமையல் காரணம் சாப்பாட்டை பரிமாறுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார் மன மகிழ்ச்சியோட. சரியாண்டி இப்ப எல்லாருமே சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து விடுகிறார்கள் சாப்பிடுறதுக்காக. சமையல்காரர் இப்ப சாப்பாட்டை பரிமாறுகிறார். பரிமாறுனா எம்ஜிஆர் அவர்களும் அந்த சுவையான உணவுகளை, அறுசுவை உணவு சாப்பிடுறார். அதற்கு ஈடாக நம்மளுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் ஈடு இணையாக சாப்பிடுறார். ரெண்டு பேருமே கடுமையாக அந்த அறுசுவை உணவை அள்ளி அடிக்கிறார்கள். நினைச்சு பார்க்க முடியாது, ரெண்டு பேரும் ஈக்குவலா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபுறத்துல பாத்தீங்கன்னா நம்ம மதியுரைஞர் பாலாண்ணன் அவர்களுக்கு இவர்களுக்கு ஈடு இணையாக சாப்பிட முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு சலரோகம், நீரிழிவு வியாதி இருக்கு. அதே நேரத்தில் அவர் உணவு கட்டுப்பாட்டிலையும் இருக்கிறார், அதிகமாக சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து விட்டார் என்னோட காலம வேளையில பதறி அடிச்சு கொண்டு வந்ததுல காலம போடுற அந்த இன்சுலின் ஊசியையும் அவர் போட்டுக்கொள்ள இல்லை. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டு இருக்கிறார். இந்த விஷயத்த எம்ஜிஆர் அவர்கள் அவதானிச்சு விடுகிறார். அவதானிச்சுட்டு பாலாண்ணன் அவர்கள்ட்ட கேட்கிறார், என்ன பாலா, நீங்க சாப்பிடுறீங்களே இல்லையே, என்ற வீட்டை வாரார்கள் வாயார வயிறார சாப்பிட்டு போகணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். பாருங்க தம்பி பிரபாகரன் அவர்கள் எப்படி அழகா சாப்பிடுறார், எவ்வளவு கூட சாப்பிடுறார், நீங்க மட்டுமே எப்படி இருக்கிறீங்க, வடிவா சாப்பிடுங்க, வடிவா சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் அவர்கள் பாலன் அவர்களுக்கு ஒரு அன்பு உத்தரவை போட்டுக்கொண்டே இருக்கிறார். இவருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. இப்ப இவர் சொல்றாரு என்னன்னு சொல்லி சொன்னா, சார் எனக்கு நீரிழிவு நோய் இருக்குது, நான் இன்சுலின் பாவிக்கிறேன், நான் இன்றைய காலம் இன்சுலினையும் போடா வந்துட்டேன், உணவு கட்டுப்பாடு வேற, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா இந்த உயிருக்கு ஆபத்து, அதனால நான் கூட சாப்பிட முடியாமல் இருக்கு சார் என்று சொல்லி இவர் கொஞ்சம் பதுமையாக தன்னுடைய கருத்துக்களை சொல்றார் எம்ஜிஆர் அவர்களுக்கு. இதை கேட்ட எம்ஜிஆர் சொல்றார், நீரிழிவா சின்ன பிரச்சனை, எனக்கும் இருந்தது இப்ப இல்ல, சாதாரணமா குணமாக்கிட்டு போலாம், 2 கிழமையில இந்த வருத்தத்தை மாத்திரலாம், இதுக்கெல்லாம் போய் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களே, அதெல்லாத்தையும் அவங்களை தூக்கி வச்சுட்டு வடிவா சாப்பிடுங்க. நீரிழிவு நோயண்டா அதிகம் சாப்பிடக்கூடாது எந்த முட்டாள் வைத்தியர் சொன்னார்? நீங்க போய் எந்த முட்டாள் வைத்தியர்கிட்ட வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஒன்றுமே யோசிக்க வேண்டாம், வடிவா அள்ளி சாப்பிடுங்க, மிச்சத்தை பிறகு பார்க்கலாம்னு சொல்லி எம்ஜிஆர் பாலண்ணன் அவர்களுக்கு ஒரு அன்பான கட்டளையை விடுக்கிறார். பாலண்ணன் அவர்களுக்கு வாயை கொடுத்து வம்புல மாட்டிட்டோம்ன்ற மாதிரியான ஃபீல் வருது, என்ன சொல்றதுன்றே தெரியல. தொடர்ந்து இவர் அந்த சாப்பிடுறத கொஞ்சம் பம்மி கொண்டுதான் இருக்கிறார் சாப்பாட்டு பேசையில. இந்த சம்பாசனையில ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் போது அந்த சமையல்காரர் இருக்கிறார் இல்லையா, அவர் பாலண்ணன் அவர்களுடைய வாழை இலையில இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாத்தையும் சும்மா குவிச்சு கொண்டே இருக்கிறார். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல பாலண்ணன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றார், நான் நீரிழிவு நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மருத்துவம் முத்தி போச்சு, காலையிலையும் மாலையிலையும் இன்சுலின் அடிச்சு கொண்டுதான் இருக்கிறேன், இன்சுலின் அடிக்கிறதாலதான் மட்டும்தான் நான் என்னோட உயிரை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது,
இல்லையென்று சொன்ன உணவு கட்டுப்பாட்டையும் இந்த இன்சுலின் மருந்தும் இல்லை என்று சொன்னால் என்னால் உயிரை வாழ முடியாதுன்னு சொல்லி உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி லண்டன்ல இருக்கிற மருத்துவ நிறுவனங்களை சொல்லிவிட்டார்கள். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை தெளிவாக எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்றார். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்றார். நான் சொல்றேன் இந்த நீரிழிவு நோயை குணப்படுத்த முடியும், நான் சொல்றேன் குணப்படுத்த முடியும், நான் குணப்படுத்தி காட்டுறேன் என்று சொல்லி எம்ஜிஆர் இப்ப பாலானன் அவர்களுக்கு முன்னால சவால் விடுறார். இப்படி சவால் விட்டு கொண்டிருக்கிற போதே தன்னுடைய பர்சனல் டாக்டர், தனக்கு மருத்துவம் பார்க்கிற தன்னுடைய பிரத்யேக டாக்டருக்கு அழைப்படுகிறார் எம்ஜிஆர் அவர்கள். உடனே என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். டாக்டர் வந்துறார் வீட்டுக்கு. டாக்டர் வீட்டை வந்தோடனே அவரை வரவேற்கிற, வாங்க டாக்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்றுட்டு டாக்டர்கிட்ட இப்ப கேட்கிறார் எம்ஜிஆர், வைத்தியர் அவர்களே நீங்க சொல்லுங்க, இவருக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு சொல்றார். நான் சொல்றேன் இந்த நீரிழிவு நோயை இலகுவில குணப்படுத்தலாம், 2 கிழமையில குணப்படுத்தலாம். இவர் இல்லையென்று சொல்றார், தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றார். குணப்படுத்துறேன்னு சொல்றது நான் சொல்றது சரியா அல்லது இவர் சொல்றது சரியா, நீங்களே சொல்லுங்க என்று சொல்லி டாக்டர் எம்ஜிஆர் கேட்க, டாக்டருக்கு வேற வழி இல்லை, எம்ஜிஆர் சொல்றதான் சரியானு சொல்லணும். ஆமா சார் நீங்க சொல்றதான் சரியானு சொல்லி கையை கூப்பி டாக்டர் எம்ஜிஆருக்கு ஆதரவா கருத்து சொல்லிடுறார். அதே நேரத்தில் எம்ஜிஆர் கேட்கிறார், 2 கிழமையில இந்த நோயை குணப்படுத்திடலாம் தானே என்று கேட்டதுக்கு அதுக்கும் டாக்டர் ஓம் சார் நிச்சயமா குணப்படுத்திடலாம் என்று சொல்லி ஆமா போட்டுறார் எம்ஜிஆர் அவர்களுக்கு. இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் கேட்டு நம்மட மதியுரைஞர் பாலனன் அவர்களுக்கு மண்ட உரைச்சு போயிருது. என்னடா இப்படி டாக்டர் சொல்லிடுறாரு என்று சொல்லி இவர் மனசுக்குள்ள நினைச்சு கொள்றார். உடனடியா எம்ஜிஆர் உத்தரவிடுறார் வைத்தியருக்கும் பாலானன் அவர்களுக்கும், நீங்க 2 பேர் உடனடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு போங்க, அங்க போய் இப்படி நான் அனுப்பிவிட்டேன்னு சொல்லுங்க, எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் பாலானன் அவர்கள் சொல்லுங்க, நல்லா கவனிப்பார்கள், நல்ல மருத்துவம் செய்வார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லி டாக்டருக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். இந்த கட்டத்துல பாலானன் அவர்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னால், நம்ம தேசிய தலைவர் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார் பரிதாபமாக. அவருக்கு சிரிப்பு அடக்க முடியல, இருந்தாலும் சிரிக்கவே இயலாது. சீரியஸாக தன்னுடைய முகத்தை வச்சு கொண்டு சரி போயிட்டு வாங்க பாலாண்ண என்று சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார் நம்ம தேசிய தலைவர். அப்ப டாக்டரும் இப்ப பாலாண்ணன் அவர்கள் வெளியில வருகிறார்கள். வெளியிலே ஒரு கார் காத்திருக்கிறது. அந்த கார்ல இப்ப 2 பேர் வேறுறார்கள். பயணம் தொடர்கிறது. பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது பாலாண்ணன் அவர்கள் இப்ப டாக்டர்கிட்ட கேட்கிறார், டாக்டர் நீங்க சொன்னதெல்லாம் உண்மையிலேயே சரியா அல்லது எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறாருன்றதுக்காக சொன்னீங்களா? 2 கிழமையில அதை குணப்படுத்திடலாமா? இந்த சலரோக வியாதியை குணப்படுத்தலாமா? அங்க இங்கிலாந்துல இருக்கிற மருத்துவ நிபுணர்களை சொல்றார்கள், உங்களோட உயிருக்கு ஆபத்து இது, நீங்க உணவு கட்டுப்பாட்டோடையும் இன்சுலினோடையும் கட்டாயம் இருக்க வேணும், தப்பித்தவரை நீங்க இதுல 2ல விலகிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட உயிருக்கே ஆபத்து, அதுக்கே உத்தரவு சொல்ல முடியாது என்று சொல்லி ஐரோப்பாவில் இருக்கிற லண்டன் மருத்துவ நிபுணர்களை சொல்லிட்டார்கள். நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட பார்த்து கொஞ்சம் ஆத்திரமா கேட்கிறார். அப்ப இப்ப டாக்டர் பதிலளிக்கிறார் என்ன சொன்னால், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார், முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இப்படியான விஷயங்களை சொல்றார், நான் அந்த அளவுக்கு மறுப்பு கருத்தை எப்படி சொல்றது, அதனால ஒன்றுமே ஏன் வீண் பம்பன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆமா போட்டுட்டேன் என்று சொல்லி சிரிக்க, பாலானன் அவர்களுக்கு இப்ப டாக்டருக்கு கன்னத்தை போத்தி அறையோடு மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஆனா அது நடக்க இல்லை, அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வருது. அதே வேளையில இப்படி கோபத்திலையும் பதவதைப்பிலையும் இருக்கிற பாலானன் அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம், 2 கிழமை தானே, அப்போலோ மருத்துவமனையில உங்களுக்கு தனி அறை ஒழுங்கு செய்து தரலாம், நல்ல கவனிப்பு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பொழுது போகும், நல்ல மருத்துவம் செய்வார்கள். அதை விட நீங்க எம்ஜிஆருடைய முக்கியமான நபர் என்று வேற அவர்களுக்கு நாங்க சொல்ல போறோம். அதனால உங்களுக்கு ஒரு ராஜ விருந்து, ராஜ மரியாதை உங்களுக்கு அங்க காத்திருக்கு, ஒன்றுமே யோசிக்க வேண்டாம், வாங்க போய் அந்த மருத்துவத்தை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி ஆறுதல் படுத்தி பாலானன் அவர்களை ஏற்றி கொண்டு போறார் அந்த டாக்டர். ஆகவே இப்ப மருத்துவமனைக்கு போகிறார்கள். எம்ஜிஆர் சொன்னது போல 2 வாரம் அவருக்கான மருத்துவ சிகிச்சை அங்க வைத்தியசாலையில் வழங்கப்படுது. எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் மிக சிறப்பான கவனிப்பு, நல்ல மருத்துவம், நல்ல உணவு, பொழுது போனதே தெரியாது. இருந்தாலும் கூட 2 வாரம் என்றது பாலானன் அவர்களை பொறுத்த வரைக்கும், அவர்களுடைய அன்றைய கால செயற்பாடுகள், அவர்களுடைய முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு ஒரு பெரிய முடக்கமாகித்தான் போச்சு. இப்ப 2 வாரம் முடிஞ்சு பாலானன் அவர்களுக்கான சிகிச்சை எல்லாம் முடிஞ்சது. இப்ப அவர் வெளியேறிட்டார். பிறகு ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பியும் எம்ஜிஆர் இருந்து இவர்கள் 2 பேருக்கும் ஒரு அழைப்பு கொண்டு வருது, உடனடியாக இல்லத்துக்கு வருமாறு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பாலானன் அவர்கள் சுதாகரிச்சு கொண்டு அங்க போனா என்ன நடக்கும் என்று தெரியும். அதனால பழைய பிழைய திருப்பி விடாமல் வடிவாக நிதானமாக காலமேல இன்சுலின் ஊசி அடிச்சுட்டு தான் இப்ப விழிக்கிறோம். அங்க போயிடும். அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு காலை விருந்து, அதே மாதிரியான சட்டப்படியான சைவ உணவு சாப்பாடு, அதே மாதிரியான வரவேற்பு, அதே மாதிரியான ஒரு அறை அங்க காத்திருக்கு.
மீண்டும் இவர்கள் அங்க இல்லம் சென்றதும் எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்கிறார். மேசையில பல் சுவை சைவ விருந்து தயாராக இருக்கிற சுட சுட வாழையில அங்க போனதும் எம்ஜிஆர் அவர்கள் சுகம் விசாரிக்கிறார். எப்படி பாலா நல்ல மாதிரி சிகிச்சை எல்லாம் முடிஞ்சுதா, இப்ப குணமாயிருதா, இப்ப எப்படி இருக்கு உடம்பு நிலைமை என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருவருடைய சுகத்தையும் இருவருடைய சந்தோஷங்களையும் விசாரித்துக் கொண்டு அந்த சாப்பாட்டு அறைக்கு இவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார் எம்ஜிஆர். அங்கும் அதே மாதிரியான மேசையில உணவுகள் எல்லாம் தயாராகி இருக்கு. இப்ப சந்தோஷமா வயிறார சாப்பிடுகிறார்கள். பாலன் அவர்கள் முதல் சாப்பிட முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி இந்த முறை எம்ஜிஆர் எதிர்பார்த்தது போல வாயார வயிறார திருப்தியாக சாப்பிடுகிறார். எம்ஜிஆர் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. முதல் தடவை பாலன் அவர்கள் சாப்பிடாமல் இருந்தார். அதற்கான காரணம் அவருடைய நீரிழிவு பிரச்சனை. அதை குணப்படுத்தி அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த எம்ஜிஆர் அவர் குணமடைந்து மீண்டும் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி பிறகு 3 மாசத்துக்கு பிறகு அவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். பாலானன் அவர்களும் தேசிய தலைவர் பிரபா அவர்களும் நல்ல மாதிரி சாப்பிட்டு போகணும் என்றதுக்காக திருப்பியும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி அவர்களை இல்லத்துக்கு வரவழைத்து மரியாதை கொடுத்து நல்ல ஒரு விருந்தையும் கொடுத்து மன மகிழ்ச்சியோடு திருப்தியாக அனுப்பி வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். தனக்கு முன்னே இருக்கிற ஒருவர் வயிறார வாயார மிக திருப்தியாக சாப்பிடணும் என்றதற்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த பண்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சம்பவத்தை 2003ஆம் ஆண்டுல பதிப்பு செய்து வெளியிடப்பட்ட விடுதலை என்ற ஒரு புத்தகத்துல அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நீங்களும் இந்த புத்தகம் கிடைச்சா வாசிச்சு பாருங்க. அருமையான கட்டுரைகள் அந்த புத்தகத்துல இருக்குது. மிக விரைவில் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.